Okay, students. Now we shall see the removal of director. How a director can be removed from his office. Let us see. ஒரு இயக்குனரை எப்படி பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும்? What are the procedures for removal of director? A director of a company can be removed from his office. A director of a company can be removed from his office before the expiry of his term by shareholders, central government, company law board. இந்த மூணு வகையில் நீக்கப்படலாம். பங்குதாரர்களால் ஒரு இயக்குனர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யலாம். நிறுவனத்தினுடைய சட்ட தீர்ப்பாயம் பதவி நீக்கம் செய்யலாம். A director can be removed from his office before the expiry of his term. அவரோட பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே பங்குதாரர்களால் மத்திய அரசாங்கத்தினால நிறும சட்ட தீர்ப்பாயத்தின் மூலமாக அவரை பதவி நீக்கம் செய்யலாம். A director can be removed from his office in any of the following 3 ways. அந்த 3 வழியில் ஏதேனும் ஒரு முறைகளில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். முதல்ல ரிமூவல் பை ஷேர் ஹோல்டர்ஸ். பங்குதாரர்களால் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்? பதவியிலிருந்து அவரை நீக்கம் செய்யலாம். செக்ஷன் 169 explains, a company whether public or private may by giving special notice and passing an ordinary resolution. ஒரு கம்பெனியில் சிறப்பு அறிவிக்கை கொடுத்து பங்குதாரர்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக ஒரு இயக்குனரை பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். ஏ கம்பெனி வெதர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட், அது பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஏ கம்பெனி வெதர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் by giving special notice and passing an ordinary resolution remove a director before the expiry of his period of office. அவரோட பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே without the proof of his mismanagement, breach of trust, misfeasance or other misconduct on the part of the director. இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தவறான நிர்வாகம், நம்பிக்கையின்மையோட செயல்படுதல், அதே மாதிரி மிஸ்ஃபீசன்ஸ் அதாவது நிதியில் முறைகேடு, இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டும். மிஸ்கான்டக்ட், சரியான நடத்தை இல்லை, நல்ல நடத்தை இல்லை, இதையெல்லாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிரூபிக்காமலே, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமலே ஒரு இயக்குனரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். A company whether public or private may by giving special notice and passing an ordinary resolution remove a director before the expiry of his period of office without proof of mismanagement, breach of trust, நம்பிக்கையின்மையாக செயல்பட்டார், பொறுப்பாண்மையர் தகுதியை மீறி செயல்பட்டார், அதே மாதிரி மிஸ்ஃபீசன்ஸ் அதாவது நிதி முறைகேடு ஆர் அதர் மிஸ்கான்டக்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த டைரக்டர், நல்ல நடத்தையின்மை, இந்த காரணங்களுக்காக அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். If the shareholders feel that the policies pursued by the director are not appropriate, then the director can be removed. If the shareholders feel that the policies pursued by the director are not appropriate, then the director can be removed. The shareholders can do so by passing an ordinary resolution in the general meeting. ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பங்குதாரர்கள் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் அந்த இயக்குனரை பதவியிலிருந்து பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே நீக்குவதற்கான அதிகாரம் உண்டு. Then the second one, removal by the central government. மத்திய அரசாங்கமும் ஒரு இயக்குனரை பதவியிலிருந்து நீக்கலாம். The central government has been empowered to remove the managerial personnel from office
on the recommendation of the company law board under the following circumstances. கம்பெனி லா போர்டோட பரிந்துரை பேரில் on the recommendation of the company law board, central government may remove a director from his office. The central government has been empowered to remove the managerial personnel from office on the recommendation of the company law board under the following circumstances. எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த மாதிரி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். Where a person concerned in the conduct and management affairs of the company has been guilty of ஃப்ராடாக நடந்தார்னா, அவரோட ஏமாற்றக்கூடிய எண்ணத்தோட அந்த இயக்குனர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மிஸ்பிசின்ஸ், பர்சிஸ்டன்ட் நெக்லிஜென்ஸ் இன் கேரியிங் அவுட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ், அலட்சிய மனப்பான்மையில செயல்படுறாரு, அதனால் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாரு, இந்த கம்பெனிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாரு. ஏமாற்றணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுறாரு. நிதி நிர்வாகம் சிறப்பானதாக இல்லை, நிதியில் முறைகேடுகள் இருக்குது. இந்த காரணங்களுக்காக நிறுவ சட்ட தீர்ப்பாயத்தினுடைய பரிந்துரை பேரில் மத்திய அரசு ஒரு இயக்குனரை பதவியிலிருந்து நீக்கலாம். வேர் the business of the company has not been conducted and managed by such a person in accordance with the sound business principles or prudent commercial practices. வணிக வழக்கத்தை மேற்கொள்ளாமல் நல்ல முறையில் வணிகத்தை நடத்தி செல்லாமல் அவர் பின்பற்றக்கூடிய கொள்கைகள்ங்கிறது வணிகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அந்த காரணத்தினால நீக்கப்படலாம். Where the business of the company has not been conducted and managed by such a person in accordance with the sound business principles or prudent commercial practices. Where the business of a company has been conducted and managed by such a person in a manner which is likely to cause injury or damage to the interest of trade or industry or business. வணிகத்தை பாதிக்கக்கூடிய வகையில், நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய வகையில், வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில், பங்குதாரர்களோட நலனை, நிறுவனத்தினுடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் அவருடைய நிர்வாகம் அமைஞ்சதுன்னா அதன் காரணமாகவும் ஒரு இயக்குனர் மத்திய அரசாங்கத்தினால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். Where the business of the company has been conducted and managed by such a person with the intent to defraud its creditors, members or any other persons. பங்குதாரர்களை, கடனீந்தோர்களை ஏமாற்றணுங்கிற எண்ணத்தோட செயல்பட்ட இயக்குனர்களையும் பதவி நீக்கம் செய்யலாம். பங்குதாரர்களை, நிறுவனத்திற்கு கடன் கொடுத்த கடனீந்தோர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் செயல்பட்ட இயக்குனர்களையும் மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யலாம். ரிமூவல் பை கம்பெனி லா போர்டு. If an application has been made to the company law board against the oppression and mismanagement of the company's affairs by a director, ஒரு இயக்குனரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா கொடுமைப்படுத்துவதாக இருக்கிறது, பணியாளர்களை கொடுமைப்படுத்துவதாக இருக்கிறது, அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது, அடக்குமுறை தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்ரஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், நல்ல நிர்வாகம் இல்லை, மோசமான நிர்வாகத்தை செய்கிறார். பணியாளர்களை கொடுமைப்படுத்தி பங்குதாரர்களோட நலனுக்கு ஊறு ஏற்படுத்தக்கூடிய வகையில், நிறுவனத்தினுடைய நலனை பாதுகாக்காத வண்ணம், வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில், தொழிலை பாதிக்கக்கூடிய வகையில் அவரோட நிர்வாகம் மோசமானதாக இருந்தால் அந்த அடிப்படையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படலாம். If an application has been made to the company law board, யாராவது ஒருத்தர் விண்ணப்பிச்சிருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் நிறுவன சட்ட தீர்ப்பாயத்திற்கு விண்ணப்பித்து அதன் அடிப்படையில் நிறுவன சட்ட தீர்ப்பாயம் அறிந்து அந்த இயக்குனரை பதவி நீக்கம் செய்யலாம். If an application has been made to the company law board against the oppression and mismanagement of the company's affairs by a director, then the company law board may order for the termination of the director's tenure. Termination of the director's tenure அப்படின்னா
அவரோட பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே அவரை இயக்குனர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். டெர்மினேஷன் ஆஃப் த டைரக்டர்ஸ் டென்யூர் ஆர் செட் அசைடு எனி அக்ரிமெண்ட். அல்லது என்ன செய்யலாம்னா இந்த நிரும சட்ட தீர்ப்பாயம் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக செய்த அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருவாங்க. அப்போ அவர் இயக்குனர் அப்படிங்கிறது இல்லைன்னு ஆகிடும். ஆகவே ஃபார் த டெர்மினேஷன் ஆஃப் த டைரக்டர்ஸ் டென்யூர் ஆர் செட் அசைட் எனி அக்ரிமெண்ட் தட் ஹாஸ் பீன் என்டர்டு into between the company and the director. Such order can affect the removal of the director from his office. இந்த அடிப்படையிலையும் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். Now we shall see the remuneration of director. Remuneration of director. Managerial persons covered are managing director, whole-time director, part-time director and manager who shall be paid remuneration in accordance with the provisions of section 197 of the Companies Act 2013. நிரும சட்டத்தோட 197வது பிரிவின்படி நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய முழுநேர இயக்குனர், பகுதி நேர இயக்குனர், மேலாளர் இவர்களோட ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். மேனேஜரியல் ரெமுனரேஷன், மேலாண்மை ஊதியம். Managerial remuneration is payable to the persons appointed under section 196 of the Act. The term remuneration means any money or its equivalent given or passed to any person for services rendered by him and includes perquisites. அதாவது இந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியங்கிறது பணம், சேலரி, சம்பளம் மட்டும் இல்லை, அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வசதிகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், இது எல்லாத்தையும் அந்த சம்பள கணக்கில் சேர்த்து கொள்ளலாம். த டேர்ம் ரெமுனரேஷன் மீன்ஸ் எனி மணி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், பணம் அல்லது பணத்திற்கு நிகரான செலவுகள் அனைத்தையும் அவரோட ஊதியத்தில் சேர்த்து கணக்கிட வேண்டும். The term remuneration means any money or its equivalent given or passed to any person for services rendered by him and includes perquisites. Perquisites அப்படின்னா அவருக்கு வழங்கக்கூடிய மற்ற வசதிகள். அவருக்கு காரு கொடுத்துருக்கலாம், டிரைவர் கொடுத்துருக்கலாம், பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருக்கலாம், வீடு கொடுத்துருக்கலாம், ஃபோன் ஃபெசிலிட்டி, ஃபோனுக்கான சார்ஜஸ் பூரா கம்பெனி கொடுக்கும். இந்த மாதிரியான வசதிகளையும் சேர்த்து கணக்கிட வேண்டும். வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ, அது என்னென்னா வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷன் அக்காமடேஷன். வாடகை இல்லாமல் ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்காங்க கம்பெனியிலேருந்து. அப்போ அது எவ்வளவு வாடகை பெறுமோ அதுவும் அவருடைய ஊதியம் தான் சேர்த்து கணக்கிடப்படும். வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷன் அக்காமடேஷன், அதாவது குறைஞ்ச வாடகையில் வீடு கொடுத்துருக்கலாம். அப்போ எவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்காங்களோ அதுவும் அந்த கன்செஷன் அமௌண்ட் வந்து சேலரியில் சேரும், பெர்க்யூசிட்ஸில் வந்துடும். வேல்யூ ஆஃப் எனி அதர் ஐட்டம்ஸ் ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் அட் கன்செஷனல் காஸ்ட். இது மாதிரி ஃப்ரீயாக எது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அவரோட சேலரியில் சேர்த்துக்க வேண்டியதுதான். வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி, ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ் allotted or transferred by the employer or former employer to the employee. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இந்த பணியாளர்களுக்கு சாதாரண பங்குகள் வழங்கும்போது குறைச்ச விலையில் கொடுப்பாங்க. அவங்களோட இன்டலெக்சுவல் ரைட்ஸுக்காக, அவங்களோட ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அதில் எவ்வளவு கன்செஷன் கொடுத்துருக்காங்களோ, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அது வந்து அவரோட சேலரியில் சேர்த்து கணக்கிடப்படும். கான்ட்ரிபியூஷன் மேடு பை அன் எம்ப்ளாயர் டு அன் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட். இவருக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவரோட சூப்பர் அனுவேஷன் ஃபண்டுக்காக இந்த கம்பெனி எவ்வளோ பணம் செலுத்தியிருக்கோ அதுவும் அவருடைய சேலரி கணக்கில் தான் சேர்க்கப்படும். பிஎஃப் கணக்கில் அந்த கம்பெனி எவ்வளோ பணம் செலுத்தியிருக்கோ அதுவும் அவருடைய சேலரி கணக்கில் சேர்த்து கணக்கிடப்படும். கான்ட்ரிபியூஷன் மேடு பை அன் எம்ப்ளாயர் டு அன் அப்ரூவ்டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட். வேல்யூ ஆஃப் எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஆர் அம்யூனிட்டி. இது இல்லாமல் வேறு சில சலுகைகள், வசதிகள் அவருக்கு செய்யப்பட்டிருக்கலாம். அந்த சலுகைகள், வசதிகளையும் சம்பளத்தில் சேர்த்து கணக்கிடப்படும்.
ஸ்டாக் ஆப்ஷன் would be the part of the remuneration for all directors. அவருக்கு ஏதேனும் ஸ்டாக் ஷேர்ஸ் ஏதேனும் கொடுத்துருந்தாங்கன்னா கன்செஷனில் அதையும் சேர்த்து கணக்கிடப்படும். ஃபார்ம்ஸ் ஆஃப் மேனேஜரியல் ரெமுனரேஷன், அதாவது மேலாண்மை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு, நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி, based on shareholders recommendation, based on shareholders and the central government recommendation. இந்த வகையில் தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட லாபம் எவ்வளவு அதை கருத்தில் கொண்டு தான் அவர்களது ஊதியம் கொடுக்கப்படுகிறது. பேஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ ஷேர் ஹோல்டர்ஸோட பரிந்துரை அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும். பேஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன், பங்குதாரர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் பேரில் ஊதியம் வழங்கப்படும். ரெமுனரேஷன் அலவுடு டு மேனேஜரியல் பர்சன் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி ஹேவிங் அடிக்வேட் ப்ராஃபிட்ஸ். ஒரு கம்பெனியில் போதுமான லாபம் இருக்குது, அப்போ அந்த கம்பெனியில் எவ்வளவு ஊதியமாக வழங்கலாம். ரெமுனரேஷன் அலவுடு டு மேனேஜரியல் பர்சன், மேலாண்மை பொறுப்பில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான லாபம் இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு ஊதியம் வழங்கப்படலாம். ரெமுனரேஷன் அலவுடு டு மேனேஜரியல் பர்சன் இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவிங் அடிக்வேட் ப்ராஃபிட்ஸ். இட் மே ஆல்சோ பி நோட்டட் தட் வென் எ கம்பெனி has only one managing director or a whole-time director or manager, the remuneration payable shall not exceed 5% of the net profit. ஒரே ஒரு மேலாண்மை இயக்குனர் இருக்கார் அல்லது மேலாளர் இருக்கார் அல்லது ஒரே ஒரு முழுநேர இயக்குனர் இருக்காருன்னா மேக்சிமமாக 5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட், அந்த கம்பெனியினுடைய அந்த ஆண்டு கிடைத்த நிகர லாபத்தில் 5 விழுக்காடு அளவுக்கு அவருக்கு ஊதியம் கொடுக்கலாம். இது 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. It may also be noted that when a company has only one managing director or whole-time director or manager, the remuneration payable shall not exceed 5% of the net profit. If it is more than one, அதாவது ஒரு நபருக்கு மேலே இருக்காங்க, முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு நபருக்கு மேலே இருக்காங்க, இஃப் இட் இஸ் மோர் தேன் ஒன், அப்போ த மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னா 11%. இஃப் இட் இஸ் மோர் தேன் ஒன், 11% as calculated in the manner laid down in section 198 of the Companies Act. மேக்ஸிமம் 11% வழங்கலாம் அப்படின்னு சட்டம் 198வது சட்டப்பிரிவின்படி அந்த சேலரி வழங்கலாம்னு சொல்கிறாங்க. Remuneration payable by the company in case there is no profit or inadequacy of profit without central government and to pay the limit is detailed below. இதில் சொல்கிறோம் ரெமுனரேஷன் போதுமான அளவில் இல்லை. சில சூழ்நிலைகளில் கம்பெனியினுடைய லாபம் ரொம்ப குறைவாக இருக்கும், கம்பெனியோட லாபம் ரொம்ப குறைவாக இருக்கும், போதுமான லாபம் இருக்காது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எவ்வளவு ஊதியம் வழங்குதுன்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. அந்த உங்கள் புக்லேயே இருக்குது பாருங்கள், அந்த ஷெட்யூல் ரெமுனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸில் தான் இருக்குது பாருங்கள். வேறு எஃபெக்டிவ் கேபிட்டல் இஸ், இந்த பக்கம் லிமிட் ஆஃப் இயர்லி ரெமுனரேஷன் பேயபிள் ஷெல் நாட் எக்ஸீட். கேபிட்டல் 5 crore இருந்தால், லெஸ் தேன் 5 crore இருந்தால், லெஸ் தேன் 5 crore கேபிட்டலாக இருந்தால் 30 lakhs கொடுக்கலாம். எப்போனா லாபம் போதுமான லாபம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா 30 lakhs கொடுக்கலாம். 5 crore மேலே கேபிட்டல் 5 crore அண்ட் above பட் லெஸ் தேன் 100 crore. இந்த கம்பெனியோட கேபிட்டல் 5 கோடிக்கு மேலே 100 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா 42 lakhs கொடுக்கலாம். எப்போ கம்பெனியோட லாபம் போதுமான லாபம் இல்லை, இன்அடிக்யூஸ் ஆஃப் எனஃப் ப்ராஃபிட், போதுமான லாபம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். 100 கோடி ரூபாய்
100 crore and above but less than 250 crore. 100 கோடி ரூபாய்க்கு மேலே கம்பெனியினுடைய கேபிட்டல் 250 கோடிக்குள்ளே இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 60 lakhs கொடுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 250 crore அட் அபோவ் 250 கோடி ரூபாய்க்கு மேலே கம்பெனியோட கேபிட்டல் இருந்தால் 60 lakhs ப்ளஸ் 9.91% ஆஃப் தி எஃபெக்டிவ் கேபிட்டல் in excess of 250 crore. Okay students, thank you.